புரட்சி பாரதம் கட்சியின் விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர்கள் அறிமுகம் மற்றும் ஆலோசனைக் கூட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்றது. உளுந்தூர்பேட்டையில் ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர் அறிமுகம் மற்றும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதே சமயத்தில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கின்றன. ஏன் என்று சொன்னால், தினம் தினம் செய்தித்தாள்களை பார்க்கும்போது வெட்டு, குத்து, கொள்ளை, கற்பழிப்புதான் இருக்கிறது. ஆகவே சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது. அதற்கு உதாரணமாக ஒரு ஆளுமைமிக்க தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டார். அவர் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவராக இருந்தவர். அவர் வீட்டு வாசலிலேயே பட்டப்பகலில் நடுரோட்டில் 6 பேர் சேர்ந்த கூலிப்படையால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இது உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது, காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று தெரியவில்லை என கூறப்பட்டது. ஏனென்று சொன்னால், மக்கள் எல்லாம் காவல்துறையை நம்பிதான் இருக்கிறார்கள். ஆகவே ஒரு கட்சி தலைவருக்கு இந்த கதி என்று சொன்னால், சாமானிய மக்களுக்கு என்ன நிலைமை என்று எல்லோரும் மனதிலும் எழுந்திருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே மக்கள் மனதில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. அதே சமயத்தில் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறோம். சிலர் சொல்லுகின்றார்கள், சட்டம் ஒழுங்கை சீர்கெடுக்க வேண்டும் என்று சில அரசியல் அமைப்புகள் செயல்படுகிறது என்று திமுகவை சேர்ந்த சிலர் சொல்கிறார்கள். இவ்வாறெல்லாம் அவர் கூறப்பட்டுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொள்ளும் விதமாக ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு மாவட்ட செயலாளர்கள் நியமித்து அவர்கள் மூலம் ஊராட்சியில் கிளைகளை கட்டமைத்து கட்சி வலுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் உளுந்தூர்பேட்டையில் ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர் அறிமுகம் கூட்டத்தில் சந்தித்து பேசிய ருசேந்திரகுமார் இவ்வாறு செய்தியாளர்களிடம் கூறினார். மேலும் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டார். அதிலும் குறிப்பாக துரைமுருகனிடம் கேட்கிறேன், வேங்கைவேல் பிரச்சனை என்ன ஆச்சு? 2 வருஷம் கடந்து தீர்வு என்னாச்சு? இதுவே மாற்று சமூகம் குடிக்கின்ற தண்ணீர் தொட்டியில் மலம் கலந்திருந்தால் இந்நேரம் போலீஸ்காரர்கள் அடித்து உதைத்து குற்றவாளிகளை கைது செய்திருப்பார்கள். சாதிக்குரு நீதியா? நீதி கட்சியின் தொடர்ச்சியா? இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா? நக்கல் செய்வதும் நையாண்டி செய்வதும் பிச்சை என்று ஏளனம் பேசுவதும் திமுகவினருக்கு ஃபேஷன் ஆகிவிட்டது என்று குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் பிறல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் உளுந்தூர்பேட்டை செய்தியாளர் முத்துவுடன் உங்கள் தவசி ரமேஷ். இந்த கதி என்று சொன்னால் சாமானிய மக்களுக்கு என்ன நிலைமை என்று எல்லோருடைய மனதிலும் எழுந்திருக்கின்றது. ஆகவே மக்கள் மனதில் உண்மையிலேயே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதே சமயத்தில் அவர் அண்ணனுடைய மரியாதைக்குரிய அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்களுடைய படுகொலையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்திருக்கின்றோம். சிலர் சொல்லுகின்றார்கள், திமுகவை சார்ந்தவர் சிலர் சொல்லுகின்றார்கள், சட்ட ஒழுங்கை சீர்கெடுக்க வேண்டும் என்பதற்காகவே சில அரசியல் அமைப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றது, செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். நான் அவர்களை பார்த்து கேட்கின்றேன், கொலை நடந்த பொழுது சட்ட ஒழுங்கு சீர்கெடவில்லையா? கொலைக்காக நீதி கேட்டு போராடினால் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு விடுமா? உண்மையிலேயே வேதனையாக இருக்கின்றது அவர்கள் பேசுவதெல்லாம். இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அப்போது மரியாதைக்குரிய அண்ணன் துரைமுருகன் அவர்கள்